வணக்கம். இது ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் AM ரிஜ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா சதி முயற்சிகளுக்கு மத்தியில் இலங்கைக்கு ஆதரவு தெரிவித்த சகல நாடுகளுக்கும் நாட்டு மக்களின் சார்பில் ஜனாதிபதி நன்றி தெரிவிப்பு. இலங்கையின் இறைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஒருபோதும் ஆதரவு வழங்காதென இந்திய பிரதமர் தெரிவிப்பு. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஒரு கிராமம் ஒரு வேலை திட்டம் என்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம். புளோரிடா மாநிலத்தில் சென்ற மாதம் அளவில் துப்பாக்கி தாக்குதலில் உயிரிழந்த மார்டின் என்ற இளைஞரின் மரணம் சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். ஜெனீவா சதிக்கு மத்தியில் இலங்கைக்கு சார்பாக வாக்களித்த அனைத்து நட்பு நாடுகளுக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டு மக்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக மனித உரிமைகள் பேரவையில் முன்வைத்த பிரேரணைக்கு சார்பாக இந்நாட்டில் சிலர் செயற்பட்டனர். இது வருத்தத்திற்குரிய விடயம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். பண்டாரகமவில் இன்று இடம்பெற்ற வைபவத்தில் கலந்து கொண்ட போது அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். ජිනීවා නගරේ අපිට විරුද්ධව ඇමරිකාව ගේනකොට යෝජනාව මෙච්චර කලක් උතුරට නොගිය මිනිස්සු அங்கு ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில், ஜெனீவா நகரில் எமக்கு எதிராக பிரேரணை கொண்டுவரப்பட்ட போது இதுவரை வடக்கிற்கு செல்லாத சிலர் பிரபாகரனின் பங்கருக்கு அருகாமையில் சென்று இந்த பிரதேசத்தில் எந்தவித அபிவிருத்தியும் இடம்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை யாருக்கு வழங்குகின்றனர்? வடக்கிற்கா, தெற்கிற்கா அல்லது புலம்பெயர் தமிழர்களுக்காகவா என்ற கேள்வி இடம்பெறுகிறது. சிலர் அதற்கு உதவி செய்கின்றனர். இருப்பினும் இந்நாட்டை நேசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றனர். நாட்டிற்கு பிரச்சனை ஏற்படும் போது இவர்கள் முன்னிற்பார்கள். இதனால் இவர்களினது இலக்கை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போனது. ஜெனீவாவில் எமக்கு ஆதரவாக 15 நாடுகள் வாக்களித்தன. 8 நாடுகள் நடுநிலை வகித்தன. நட்பு நாடுகளுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிராக வாக்களித்து செயற்படுவோர் அவற்றின் பலன்கள் குறித்து நினைத்து பார்க்கவில்லை. ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்கள் நாம். ஜனநாயகத்தை நாம் மதிக்கின்றோம். புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் LTTE ஆதரவாளர்கள் எமது தோல்வி குறித்து மகிழ்ச்சி அடைவர். இறைமை கொண்ட நாட்டின் மீது அழுத்தம் செலுத்த நாம் இடமளிக்கப் போவதில்லை. வடக்கு, கிழக்கு, தெற்கு போன்றே அனைத்து மக்களையும் நாம் மதிக்கின்றோம் என்று தெரிவித்தார். ඔවුන්නේ ඡන්දයත් එක්කම උන් තමන්ගේ කොඩියත් අනිත් රටවල කොඩියත් උස්සගෙන කරන දේ ප්‍රතිඵල පිළිබඳව උන්ට හිතන්න වෙයි දෙපාර. අපි මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය රැකපු මිනිස්සු. අපි ප්‍රජාතන්ත්‍රවාදය කෙරෙහි විශ්වාසය තියලා තියෙන. ඩයස්පෝරාව හා කොටි හිතවාදීන් මේ අපේ පරාජයෙන් සන්තෝෂ වෙනවා ඇති. නමුත් අපි එයාට කියන්න ඕන. මේ රට මේ ස්වාධීන රටක්, මේ රටට අයුතු ලෙස බලපෑම් කරන්න අපි ඊට තියන්නේ නැහැ කියන එකත් අපි පැහැදිලිව තමුන්නාන්සේලාට කියන්නේ. අපිට උතුරේ ඉන්න දෙමළ ජනතාව වේවා, නැගෙනහිර ඉන්න මුස්ලිම් ජනතාව වේවා, දකුණේ සිටින සිංහල ජනතාව වේවා, රටේ විදිලා ඉන්න සියලුම ජන කොටස් අපේ මේ මාතෘ භූමියේ දරුවන් වශයෙන් තමයි අපි සලකන්නේ. අපි ඒ නිසා ඔවුන් රැක ගැනීමේ අයිතිය, ඔවුන් වෙනුවෙන් ඔවුන්ට පෙනී දීමේ අයිතිය අපිට තියෙනවා. ඒ වගකීම. ඒ අපි වගකීම අතාරින්නේ නැහැ. ஒரு கிராமத்திற்கு ஒரு வேலை திட்டம் என்ற துணைப்பொருளில் கமனகும 2012 தேசிய பாரிய அபிவிருத்தி திட்டம் நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10:16 இடம்பெற்ற சுபவேளையில் அனைத்து கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளிலும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடுவல பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 57 கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவில் அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு 5 கோடி 70 லட்சம் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. கோரத்தோட்ட அரம்பவத்துகொட மாவத்தை வீதிக்கும் இதன் கீழ் கான்கிரீட் இடும் நடவடிக்கை இடம்பெற உள்ளது. அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட பலர் இது தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்டனர். ரத்னபுரி ஹிதல்லன உல்பத்தனிய வீதி கான்கிரீட் இடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்படுகிறது. அமைச்சர் WDJ செனவரத்னவின் தலைமையில் திட்டம் தொடர்பான ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. ரத்னபுரி உலக வர்த்தக வீதியும் அபிவிருத்தி செய்யப்படுகிறது. திருகோணமலை கந்தலாய் ஹாத்தியகம வீதி கட்டமைப்பின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. திருகோணமலை அரசாங்க அதிபர் மேஜர் ஜெனரல் TTRD சில்வா தலைமையில் இது தொடர்பான வைபவம் இடம்பெற்றது. பிரதேச மக்கள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
கேகாலை மாவட்டத்தில் 574 வேலை திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றுக்கு 5,74,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரம்புக்கனை, தெடிகம ஆகியவற்றுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டன. கமனகும 2012 திட்டத்தின் கீழ் அம்பலாங்குட பிரதேச செயலாளர் பிரிவில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உட்லண்ட் தோட்ட சமூக நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள வீதி அபிவிருத்தி பணிகள் இன்று மாகாண முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. மகியங்கனை எல்லைவெள இளைஞர் சேவை மாவட்ட வீதி அபிவிருத்தி செய்யப்படுகிறது. இதற்கு 12 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாகாண அமைச்சர் அனுர விதானகமகே உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலர் இது தொடர்பான ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர். கம்பஹா மாவட்ட பிரதேச செயலாளர் 13 பிரிவுகளில் 1177 திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான வைபவம் கிரில்லவல பால எம்புல்கொடவில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. பிரதி அமைச்சர் பண்டு பண்டாரநாயக்கவின் தலைமையில் வழிபாட்டு நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. மாத்தளை கொட்டுவேகதர விகாரை வீதி மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது. 10 லட்சம் ரூபாய் நிதி இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து பிரதி அமைச்சர் ரோஹன திசாநாயக்க உள்ளிட்ட பலர் இது தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்டனர். வாரியாபொல தேர்தல் தொகுதியில் 92 அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கிராமிய வீதி, நூல் நிலைய கட்டடம், மின்சாரம், குடிநீர் வசதிகள் ஆகியன இத்திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. இது தொடர்பான ஆரம்ப நிகழ்வில் சிரேஷ்ட அமைச்சர் எஸ்.பி. நாவின கலந்து கொண்டார். மொனராகலையில் 319 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. செவனகல கிரிவெவ ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரையின் ஆரம்ப பாடசாலைக்கான அடிக்கலும் இங்கு நாட்டப்பட்டது. அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். எம்பிலிப்பிட்டிய கொலனவில் 69 கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எம்பிலிப்பிட்டிய புதிய நகரத்தின் மெடிக்புர வீதி புனரமைப்பு நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ஷானி ரோஹன கொடித்துவக்கு இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கமனகும 2012 கீழ் மத்திய மாகாணத்தில் 1881 அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உன்னஸ்கிரிய மிரசகின்ன வீதி புனரமைப்பு நடவடிக்கைகள் மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. உடுத்தும்பர பிரதேசத்தில் 111 அபிவிருத்தி திட்டங்களுக்கு 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிரில்லவல வடக்கு பிரதேசத்திற்கான புதிய வழிபாட்டு மண்டபத்திற்கு பிரதி அமைச்சர் லசந்த அழகியவன தலைமையில் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. பிரதேச மக்கள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஒரு கிராமம் ஒரு வேலை திட்டம் என்ற அபிவிருத்தி நடவடிக்கையின் கீழ் நாட்டின் சகல பகுதிகளிலும் அபிவிருத்தி பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேச செயலகத்தில் பிரதேச சபை உறுப்பினர் முத்துலிங்கம் தலைமையில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கிராங்குளம், தர்மபுர வீதி, வன்னியம் வீதி என்பவற்றின் வேலை திட்டங்களை பிரதி அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்தார். ஏறாவூர் பிரதேசத்தில் வீதியொன்றை கான்கிரீட் வீதியாக மாற்றும் பணியை பிரதி அமைச்சர் பஷீர் ஷேகுதாவுத் ஆரம்பித்து வைத்தார். வடிகால் அமைப்பு தடுப்புச் சுவர் அமைக்கும் நடவடிக்கையையும் மாவடி வீதியை கான்கிரீட் வீதியாக மாற்றும் பணியும் நகரசபை தவிசாளர் அலிசாகிர் மௌலானாவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அட்டாளிச்சேனை கோணாவத்தை ஆற்றினை அழகுபடுத்தும் வேலைத்திட்டம் அட்டாளிச்சேனை பிரதேச செயலாளர் IM ஹனீஃபா தலைமையில் நடைபெற்றது. பிரதம அதிதியாக மாகாண அமைச்சர் MS உதுமா லெப்பை கலந்து கொண்டார். அட்டாளிச்சேனை, திராய்க்கேணி, பாலமுனை, ஒலுவில் உட்பட பல இடங்களில் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்படவிருக்கின்றன. அக்கரைப்பற்று வெள்ள பாதுகாப்பு முதலாம் குறுக்கு வீதிக்கான ஆரம்ப வைபவத்தில் மாநகர சபை உறுப்பினர் MN நஜ்முதீன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நாகூர் மீரா லெப்பை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கிண்ணியாவில் பிரதான வேலைத்திட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக்கினால் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிண்ணியா நகரசபையைச் சேர்ந்த 17 கிராம சேவகர் பிரிவுகளிலும் 17 மில்லியன் ரூபாய் செலவில் பொருளாதார அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பிரதேச செயலாளர் கிருஷ்ணேந்தி ராஜா தலைமையில் ஜலானியா பள்ளிவாசல் வீதி நடவடிக்கைகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. வர்த்தக விளம்பரங்களை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.
எல்லாம் மறப்போம். பலமான நட்பை கட்டி எழுப்புவோம். நான் தர்மதாஸ். நிப்பான் சீமெந்து சதாகால பிணைப்பு. இந்த சீமெந்து பாக்கெட்டுடன் வேலையை தொடங்குங்கோ. இப்பொழுது மக்கள் வங்கியின் எத்திரையீஸ்வர மாபெரும் சீட்டெழுப்பில் 6 மாதத்தில் லட்சாதிபதி ஆகிடலாம். 2012 டிசம்பர் வரை மாதாந்த சீட்டெழுப்பில் மேலும் பரிசுகள். லட்சாதிபதியாகுங்கள். மக்கள் வங்கியின் எத்திரையீஸ்வர மாபெரும் சீட்டெழுப்பில் இன்றே இணையுங்கள். வாங்க பரிசு வாங்க, வாங்க வென்றிட வாங்க, மனதில் உள்ள பரிசுகளை பெற்றிட வாங்க. ஜாஸ்தியுடன் சேமித்து பரிசு வெல்லுங்க. அருகில் உள்ள மக்கள் வங்கி கிளைய நாடுங்க. மக்கள் வங்கியின் பரிசுகள் வாங்கிட வாங்க. நீங்களும் மக்கள் வங்கியின் சேமிப்பு மற்றும் நடைமுறை கணக்கில் சேமித்திருங்கள். ஜெயஸ்ரீ, மனதில் உள்ள பரிசுகள் கைகளிலே. லட்சக்கணக்கில் பரிசை கொண்டு வரும் ஜாதிக சம்பதவை கொள்வனவு செய்து வாழ்க்கையை வெல்லுங்கள். தேசிய லோத்தர் சபை. பிள்ளைகள் விரைவாக கேட்கிறார்கள். மூளையின் வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் தொடர்ச்சியான ஊக்குவிப்பும் உன்னத போஷாக்கும் அவசியம். சாதாரண பாலை விட அதிக ஊட்டச்சத்துகள் நிறைந்த புதிய ஆங்கபீடியா ப்ரோ 1 முதல் 3 வயதுள்ள பிள்ளைகளின் வளர்ச்சிக்கான அதிகபட்ச விட்டமின்களையும் கனியுப்புகளையும் கொண்டுள்ள பாலாகும். அறிவார்ந்த ஆரம்பத்திற்கு ஆங்கபீடியா ப்ரோ. உயரமாயிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க உயரமாகிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால முடியும்னு நினைக்கிறேன். உங்களால முடியும்னு எனக்கு தெரியும். உங்களால முடியும், மகனால முடியும்னு எனக்கு தெரியும். அது நம்பிக்கையும் உயர் போஷணையாலும் தான். நியூசிலாந்திலிருந்து வரும் ஆங்கர் பால் உயர் போஷணையையும் உன்னத தரத்தையும் கொண்டது. ஒவ்வொரு துளிக்கும் உத்தரவாதம். என்னால முடியும்னு எனக்கு தெரியும். ஆங்கர் நிரூபிக்கப்பட்ட போஷாக்கு. பரம்பரையான நம்பிக்கை. நிரூபிக்கப்பட்ட போஷாக்கு. சேமிப்பிற்கான ஒரே நிவாரணம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு மாதம் 2 முறை வட்டி. சம்பத் சான்கின்ற சேவ சேமிப்பு கணக்கு. சம்பத் வங்கி. சேமிப்பிற்கான ஒரே நிவாரணம். நாங்க புது வருஷத்துக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது எடுத்து வர ருசியான ஒரு பரிசு வாங்கியிருக்கோம். நீங்க வரும்போது தரத்துக்கு நாங்களும் ருசியான பரிசுன்னு வாங்கியிருக்கோம். அது இப்ப என்கிட்ட இருக்கு. சரி, நாங்க 2 பேரும் கண்ணை மூடிட்டு 1 2 3 சொன்னதும் பரிசுகளை காட்டுவோம். 1 2 3. புதுவரிடத்திற்கு மேலும் சுவை சேர்க்க பரிசு வழங்க இண்டி கோடியில் மிகவும் சிறந்தது. எல்லாம் அளவா இருக்கு. அதிர்ஷ்டசாலி. மகராசி. அழகு. டீ சிப்ஸ் ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால். கதையை கேளு, அதிர்ஷ்டம் தான் அன்பே. ரீலோட் செஞ்சா தங்கம் தான் அன்பே. 5 மில்லியன் தங்கமாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக கிடைக்குதே அன்பே. இன்றே ரீலோட் போடு. 5 லட்சம் தங்க பரிசு மேலும் 4 தர்றாங்க. சரியான நேரத்தில் பில் செலுத்தி வந்தா. அது மட்டும் இல்ல, தங்க பவுன், உடனடி பண பரிசு, பெரிய பெரிய டிவி. டயலாக் என்ற தங்கம் அன்பே. அனுசரணை. நிப்பான் சீமெந்து சதாகால பிணைப்பு. இந்த சீமெந்து பாக்கெட்டுடன் வேலையை தொடங்குங்கோ. யூகவாயினியின் உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. மனித உரிமைகள் பேரவை உலக வல்லரசு நாடுகளின் அரசியல் விருப்பு வெறுப்பிற்கு அமைய செயற்படுவது வருத்தத்திற்குரிய விடயம் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எத்தகைய கொள்கையை கொண்டு செயற்பட்ட போதிலும் பிராந்திய நாடுகளுடன் நட்பை மேலும் உறுதி செய்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்குவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இடமளிக்கப்பட மாட்டா என்பது தொடர்பில் அரசாங்கம் திடமான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரை நிகழ்த்திய பதில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் டியோ குணசேகர இந்த விடயங்களை குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில், பல்வேறு உருவங்களில் பெரும் அழுத்தத்திற்கு மத்தியிலும்
15 நாடுகள் இலங்கைக்கு சார்பாக வாக்குகளை பயன்படுத்தியுள்ளமை பெரும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். 8 நாடுகள் வாக்களிப்பதில் இருந்து நடுநிலை வகித்து பிரேரணைக்கு ஆதரவளிப்பதை நிராகரித்தன. மனித உரிமைகள் பேரவையில் 47 நாடுகளில் 23 நாடுகள் பிரேரணைக்கு எதிராக செயற்பட்டன. 24 நாடுகள் மாத்திரமே ஆதரவு தெரிவித்தன என்று குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் போஷாக்குத்தன்மையை அதிகரிக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இதற்காக யுனெஸ்கோ அமைப்பின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்தும் குழு அலரி மாளிகையில் நேற்று கூடிய வேளையில் ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்தார். வாராந்த பாடசாலை நாட்களில் 3 நாட்களுக்கான உணவில் மரக்கறி மற்றும் முட்டைகளை சேர்த்துக் கொள்வது தொடர்பான விடயங்களில் கவனம் செலுத்தப்பட்டது. கடந்த வருடத்தில் மார்ச் மாதத்திற்கு அமைவாக இந்நாட்டில் மரக்கறி வகைகளின் பயன்பாட்டின் செலவு குறைவடைந்துள்ளது என்று குழு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு அரசாங்கத்தின் திவினகும போன்ற மனை பொருளாதார ஊக்குவிப்பு வேலை திட்டம் பின்புலமாக அமைந்திருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மஸ்கெலிய சாமிமலை கௌவரவில தோட்ட கரப்பந்தாட்ட மைதானம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தின் பிரஜாசக்தி திட்டத்தின் மூலம் 8,45,000 ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட இந்த கரப்பந்தாட்ட மைதானத்தை கால்நடை வள மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த பகுதியில் கரப்பந்தாட்ட மைதானம் இல்லாத பிரச்சினைக்கு இதன் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளதாக விளையாட்டு வீரர்கள் தெரிவித்தனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா தனது நெருங்கிய நாட்டுக்கு எதிராக வாக்களிப்பதை பாதகமான எதிர்கால அழுத்தத்திற்கான வழியை ஏற்படுத்திக் கொள்வதாக அமைந்துள்ளது என்று தி எகனாமிக் டைம்ஸ் பத்திரிகை அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆசிய நாடுகள் யாவும் இலங்கைக்கு ஆதரவாக செயல்பட்ட தருணத்தில் இந்தியா மேற்கொண்ட இந்த நடவடிக்கை விவேகமற்ற செயலாகும் என்று இப்பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவின் எதிர்பாராத இந்த நடவடிக்கை காரணமாக ஆசிய பிராந்தியத்தில் சீனாவுக்குள்ள மூலோபாய வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்று இந்த பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. குவைத், சவுதி அரேபியா போன்ற அமெரிக்காவின் மூலோபாய பங்காளிகள் கூட இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதாக இந்த பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்ததன் காரணமாக இந்தியா ஆசிய பிராந்தியத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக மாறியுள்ளதாக எகனாமிக்ஸ் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் ஊடாக இலங்கையின் உள்நாட்டு நடவடிக்கைகளுக்கு எவ்வித அழுத்தங்களும் ஏற்படாத வகையில் தீர்மானத்தில் திருத்தம் செய்வதற்கு இந்தியா ராஜதந்திர நடவடிக்கை எடுத்ததாக இந்த பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை ஒரு நாட்டை இலக்காக வைத்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு இந்தியா ஆரம்பம் தொட்டே எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளது. இந்த நிலைப்பாட்டிலிருந்து நடைமுறைகளை கவனத்திற்கொள்ளாது இலங்கைக்கு எதிராக வாக்களித்துள்ளது. தி எகனாமிக்ஸ் டைம்ஸ் பத்திரிகை இந்த விடயத்தை மிகவும் வெகுவாக விமர்சித்துள்ளது. இதேவேளை இலங்கை மக்களுக்கு தமது பிரச்சினைகளை தமது நாட்டிற்குள்ளேயே தீர்த்துக் கொள்ளும் திறமை இருப்பதாக சீன வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் இறைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவித நடவடிக்கைக்கும் இந்தியா ஒருபோதும் ஆதரவு வழங்காதென்று இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பித்த அமெரிக்க பிரேரணையின் விரிவான தகவலுக்கு மாத்திரமே இந்தியா உடன்படுகிறது. அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைத்த பிரேரணை மீது இந்தியா மேற்கொண்ட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இந்திய பிரதமர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பிரேரணை என்ற போர்வையில் இலங்கை தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மனித உரிமைகள் பேரவைக்கு இலங்கை அரசாங்கத்துடன் இடம்பெறும் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மாத்திரமே அனுமதி கிடைக்கும் என்று இந்தியா